ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே vs ஆர்ஆர். ஸோ இந்த மேட்ச்னுடைய ஒரு ப்ரிவியூ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்கே கிட்டேருந்தே போயிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சிஎஸ்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவமான ஒரு அப்பாவித்தனமான ஒரு பரிதாபப்பட்ட நிலையில் இருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சொல்லி ஆகணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலி சிஎஸ்கேக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐபிஎல் ஃபுல்லாகவே வந்து டோட்டல் சஃபரிங்ஸாகவே வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. இப்போ இந்திய ஆக்ஷனில் கூட பெரிய அமௌண்ட்டோட வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெருசாக வந்தாங்க. பெரிய பர்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷனுக்குள்ளே இறங்கினாங்க. அதை வந்து ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் இந்த ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே சிஎஸ்கே வந்து ஒரு மினி ஆக்ஷனுக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டோட வந்ததே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமு. பட் ஆனால் அந்த ஆக்ஷனில் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எதிர்பார்த்த பிளேயர்ஸ் ஆனால் கிளென் மேக்ஸ்வெல் நாட் அவைலபிள், ஆண்ட்ரே ரசல் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு எந்த பிளேயரும் கிடைக்கல. கேமரன் கிரீன் வந்து பார்த்திங்கன்னா கேகேஆர் எடுத்துட்டாங்க ஃபார் 25 crores. ஏன்னா பிகாஸ் கேகேஆர் கிட்ட நிறைய அமௌண்ட் இருந்தனால அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா போச்சு. ஸோ அந்த ஆக்ஷனில் பட் அந்த மாதிரி ஒரு சில டிசப்பாயின்மெண்ட்ஸ் ஃபார் சிஎஸ்கே இருந்தாலுமே கூட பிரசாந்த் வீரன், கார்த்திக் சர்மா மாதிரியான யங்ஸ்டர்ஸ்க்கு 14 crore ஈச் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து ஒரு ஹை ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்தும் இருக்காங்க. அதில் அவங்க சாட்டிஸ்ஃபையாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மாவோட பெர்ஃபார்மன்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்க போகுது. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு தீர்வு வந்து நம்மளால் சொல்ல முடியும். அப்படின்றதுனால இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு மேட்ச் சிஎஸ்கேவோட ஆர் கூட வந்து விளையாட போகிறாங்க. ஹோப்ஃபுல்லி பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மா ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது. பிகாஸ் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மகேந்திர சிங் தோனியும் கிடையாது, டெவால் பிரவேஷும் கிடையாதுன்றனால ரெண்டு பேர்த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து டீமுக்குள்ளே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க தான் போகுது அப்படின்றதுல சந்தேகமே வேண்டாம். ஸோ இந்த மேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் போச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷனில் எப்படி இந்த பிளே எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டீம் கொஞ்சம் செட்டான மாதிரி தான் இருக்கிற ஒரு தருவாயில் எல்லாமே செட்டுச்சு. ஃபயர் பேட்டிங் இருக்குது, பவுலிங் கொஞ்சம் வீக்காக தெரிஞ்சாலுமே ஒரு நல்ல 2023 பார்த்த மாதிரியான ஒரு நல்ல பவுலிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஈவன் வித்தவுட் பத்திரனா இல்லைனாலுமே கூட நேத்தன் எலிஸோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து ஓகே சிஎஸ்கே டெத் பவுலிங் இருக்குது, பவர் பிளேயில் போகிறதுக்கு மேட் ஹென்ரி இருக்காரு, கலீல் அகமது இருக்காரு, மிடில் போட நூர் அகமது இருக்காருன்ற மாதிரி பவுலிங் அண்ட் பேட்டிங் ரெண்டுமே ஈக்குவலி பேலன்ஸ்டாக செம்மையாக செட்டான மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. பட் ஆனால் ஆஃப்டர் நேத்தன் எலிஸ்க்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு இன்ஜுரி ஆனதுனால சரி ஒரு சில மேட்சஸ் மிஸ் பண்ணார் அப்படின்னு எதிர்பார்த்தா அவர் டோட்டல் சீசனுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரூல்ட் அவுட் ஆகிட்டார். ஸோ அவர் கம்ப்ளீட்லி வந்து பார்த்திங்கன்னா ரூல்ட் அவுட் ஆன தருவாயில் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சனை வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணாங்க. அவராவது ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து அவைலபிளாக இருப்பாருன்னு சொல்லி பார்த்தா அவர் வந்து April 21 to 23 தான் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே கேம்பே ஜாயின் பண்ணுவார் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக சிஎஸ்கே வாங்குறாங்க. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராக்டிஸ் செஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேத்யூ ஷாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜுரி அப்படின்ற அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது. பட் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அப்படின்னா மேத்யூ ஷாட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கம்ப்ளீட்லி ரெக்கவர் ஆகி ப்ராக்டிஸ் செஷன்ஸில் பவுலிங்கும் போட்டிருக்காராம், பேட்டிங் ஆடிருக்காராம். ஸோ விச் மீன்ஸ் இன்றைக்கி நடக்கக்கூடிய ஆர்ஆர் மேட்ச்சில் அவர் டேரெக்டாக 11 ஆடுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃபிட்டாக இருக்கார் அப்படின்ற ஒரு நல்ல விஷயம் கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே எப்படி தப்பிச்சுக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் சொல்லி ஆகணும். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தா நம்ம மகேந்திர சிங் தோனி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜுரிஸ், அவர் வந்து ஃபஸ்ட்டு 2 வாரம் கிரிக்கெட் விளாட மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு திடுக்கிடும் செய்தி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாங்க. அண்ட் ஒரு சில வீடியோஸில் அவர் நடக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு இன்ஜுரி இருக்குது, அந்த காஃப் ஸ்ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஆகிருக்கு அப்படின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக தெரியுதான் செய்யுது. ஸோ மகேந்திர சிங் தோனி வந்து பார்த்திங்கன்னா இன்ஜுரி ஆனது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி இன்ஜுரி ரீசன்ஸ்னால எம்எஸ் தோனி வந்து பார்த்திங்கன்னா மேட்சஸ் மிஸ் பண்ணியிருக்காரு. ஓவரால் ஐபிஎல்லில் வந்து ஃபுல் அவர் எவ்ரி மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா விளையாடிருக்காரு. ரொம்ப ரேராக தான் ஒரு சில மேட்சஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் தோனி உட்காந்துருக்காரு. பட் நம்ம டோட்டலாக 2 வாரத்தில் ஓவரால் 4 மேட்ச் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நடந்துடும். ஸோ அந்த 4 மேட்ச்க்கு மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிச்சு. பட் ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதையுமே தாண்டி இன்னும் ஒரு சில மேட்ச் வந்து மகேந்திர சிங் தோனி மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. பிகாஸ் ஆஃப் இஸ் ரெக்கவரி ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகிற மாதிரி தெரிலங்கிறதுனால மோஸ்ட்லி ஹாஃப் ஆஃப் த ஐபிஎல் 14 மேட்ச்சில் மோஸ்ட்லி 6 to 7 மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திர சிங் தோனி மிஸ் பண்ண போகிறாருன்ற மாதிரி ஒரு அப்டேட்டு. ஸோ ஓகே, அதுக்கப்புறமாவது விளையாடுவாரான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமும் ஒரு ரெக்கவர் ஆனால் தான் விளையாடவே போகிறாராம். ஒரு வேளை நீங்கள் ரெக்கவர் ஆகிட்டாருன்னு கூட வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே டீம் ஹாஃப் ஐபிஎல் முடிஞ்சு போச்சு, டீம் செட் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் மகேந்திர சிங் தோனி அவர் டீமை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாருன்ற மாதிரி தான் தோணுது. ஸோ சைலண்ட்டாக இந்த வருஷம் ஒரு மேட்ச் கூட ஆடாமல் மகேந்திர சிங் தோனி ரிட்டையர் ஆகிடுவாரோன்ற பயம் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் ஏற்பட தான் செய்யுது. ஈவன் எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட தான் செய்யுது. ஸோ என்ன நடக்க போகுதுன்ற மேட்ரு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தெளிவாக தெரியலை. ஸோ மகேந்திர சிங் தோனியோட டிபார்ட்மெண்ட்டு இனிமேல் வந்து கொஸ்டின் மார்க்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. சரி இதெல்லாம் போகுது அப்படி இன்றைக்கி வந்து மேட்ச் டே அப்படின்னு மீன் நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மேட்ச் டே. ஸோ சிஎஸ்கே மேட்ச் நடக்க போகுது, ரொம்ப நம்ம ஹாப்பியாக இருப்போம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்த தருவாயில் நேற்று சொல்கிறாங்க டெவால் புரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சைடு ஸ்ட்ரெயின். ஸோ அதனால் அவர் வந்து இந்த ஆர்ஆர் மேட்ச்சு மோஸ்ட்லி விளாட மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 மேட்ச் பக்கம் வந்து டெவால் புரிஸ் மிஸ் பண்ண போகிறாருன்ற மாதிரி அப்டேட் வந்துச்சு. பட் இப்போ சொல்கிறது என்னென்னா ஆர்ஆர் மேட்ச் மட்டும் தான் மிஸ் பண்ணுவார். அதுக்கப்புறமா அவரோட ஃபாஸ்ட் ரெக்கவரி ரீசன்ஸ்னால அவர் மோஸ்ட்லி இந்த ஒரு மேட்ச் மட்டும் மிஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் ரிமைனிங் 13 மேட்சஸுமே வந்து விளையாடுவார் இந்த லீக் மேட்சஸில் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க.
இந்த மேட்ரு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சிஎஸ்கேக்கு ஒரு குட் சைன் தான். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெவால் ப்ரோவிச் ஜஸ்ட் ஒரு மேட்ச் மட்டும் மிஸ் பண்ணாருன்னா உண்மையிலே நல்ல விஷயம். பட் நிறைய மேட்சஸ் மிஸ் பண்ணார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சஃபரிங் வந்து கண்டிப்பாக சிஎஸ்கே தான். பிகாஸ் டெவால் ப்ரோவிச் மாதிரி ஒரு ஹிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்கே 11 மிஸ் ஆகும்போது ஒரு பில்டிங்கில் இருக்கிற ஒரு 10 தூண் பக்கம் வந்து உடஞ்சி விழுகிற மாதிரியான ஒரு தாங்கி பிடிக்கிற தூணே வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி விழுகிறதுக்கு சம்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா டெவால் ப்ரோவிச் வந்து பார்த்தீங்கன்னா ஆடாமல் இருக்கிறது சிஎஸ்கே 11. ஸோ ஒரு பெரிய ஒரு சஃபரிங்காக தான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு கண்டிப்பாக இருக்க தான் போகுது. பட் ஹோப்ஃபுல்லி வந்து இன்றைக்கி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்தே ஆகணும். ஏன் சொல்கிறேன்னா டெவால் ப்ரோவிச்சும் மகேந்திர சிங் தோனி, நேத்தன் எல்லிஸ் இவங்கள மாதிரி அவங்க ஹோப் வச்ச நிறைய பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் இந்த சிஎஸ்கே டீமோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போது ஓவர் பேலன்ஸ்டான ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்களுக்கு எந்த விதமான சஃபரிங்குமே கிடையாதுங்க. அவங்க வந்து போட்ட பிளான்லாம் பக்காவாக ரவீந்திர ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார். அண்ட் வைபவ் சூரியவன்சி இசஜி சொல் ஓப்பனிங்கில் ரயான் பராக் மிடில், சிம்ரன் ஹெட்மேரும் பார்த்தீங்கன்னா வரப்போறாரு மேசிவ் ஹிட்டர், துருவ் ஜுரேல், ரவீந்திர ஜடேஜா அவரோட பேட்டிங் அண்ட் பவுலிங் ஆல்ரவுண்ட் ஸ்கில்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே பெர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பேட்டிங்கில். அப்படின்ற போது பவுலிங் பக்கமாக சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்காங்க, சந்தீப் சர்மா இருக்காங்க, ஏகப்பட்ட ரவி பிஸ்னா இருக்கார், ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸான பவுலர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் பேலன்ஸ்டு டீம். அண்டு டவுட்டே வேணால் இந்த சிஎஸ்கே vs ஆர்ஆர் மேட்சோட ஃபேவரட்ஸ் யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் சொல்லி ஆகணும். பிகாஸ் அவங்களோட ஸ்குவாடு செம்ம ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சிஎஸ்கே எப்படி வந்து ராஜஸ்தானை சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா பொறுத்து பார்க்கணும். அஸ் சிஎஸ்கே ஃபேனாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டீம் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. டெவால் ப்ரோவிச் இல்லை, நேத்தன் எல்லிஸ் இல்லை, மேட்ச் ஆட்டுக்கு இன்ஜுரி இப்போ இவர் ரிகவர் ஆகிட்டாப்பில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திர சிங் தோனி முக்கியமான அவரே இல்லை அப்படின்னும் போது உண்மையிலேயே நிறையா வருத்தங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. வேதனை மேல் வேதனையாக, சோதனை மேல் சோதனையாக வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேக்கு மட்டும்தான் இருக்குது. பார்க்கும்போது என்னடா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இதை வந்து சிஎஸ்கே பண்ணால் அந்த சிஎஸ்கே படுற சஃபரிங்ஸ்லாம் பார்க்கும்போது இருக்குது. போன வருஷம் ஒரு ஒன் ஆஃப் பேட் சீசன்ஸ் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐபிஎல் ஃபார் சிஎஸ்கேலாம் ஃபேஸ் பண்ணிவிட்டு இந்த வருஷம் கொஞ்சம் ரீக்ரூப் பண்ணி ஒரு சில விஷயங்கள்லாம் மாற்றி வச்சா இப்போ என்னடா அது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட சஃபரிங்ஸ் வந்துகிட்டே இருக்குது இந்த தருவாயில். ஸோ சிஎஸ்கேவோட பாசிபிள் 11 எப்படி மெயின்டைன் பண்ணி எந்த மாதிரி ஃபிட் பண்ண போகிறாங்கன்ற ஐடியாவே கிடையாது. பட் அந்த அதர் ஹேண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸை பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக செட் ஆகிருச்சு. இப்போ வந்து ஆன் பேப்பருமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் வந்தாலே போதும். ஆக்சுவலி ஆன் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்கான டீம், பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ராஜஸ்தான் ராயல்ஸ் அடிச்சிக்கவே முடியாதுன்னு நம்ம கன்ஃபார்ம் சொல்லி ஆகணும். மேட்ச்சில் கன்ஃபார்ம் சிஎஸ்கே துண்டா ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்றதுமே ஒரு மேட்டராக வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் நம்ம எடுத்துக்கிட்டே ஆகணும். பிகாஸ் வைபவ் சூரியவன்சி, எஸ்எஸ்ஜி ஜெய்ஸ்வால், ரயான் பராக், சிம்ரன் ஹெட்மேர், துருவ் ஜுரேல், ரவீந்திர ஜடேஜா அப்படின்னும் போது டாப் 6 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த பவுலிங் ரவி பிஸ்னாய், ஜோஃப்ரா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா இவங்க 3 பேர் இருக்க போகிறாங்க. அது இல்லாமல் 2 பவுலர்ஸ் யாராட போகிறாங்க, இம்பாக்ட் பிளேயர் யாராட போகிறாங்க அப்படின்ற ஒரு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் இருக்க தான் செய்யுது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி மேனேஜ் பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வரைக்கும் 2 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் நடந்து முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஆர்சிபி vs எஸ்ஆர்ஹெச். ஆன் பேப்பர் ஸ்ட்ராங்காக இருந்தது ஆர்சிபி, ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. எம்ஐ vs கேகேஆர் ஆன் பேப்பர் ஸ்ட்ராங்காக இருந்தது எம்ஐ, அவங்களும் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ ஆர்ஆர் vs சிஎஸ்கே ஆன் பேப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். ஸோ அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி தான் தோணுது. அண்ட் மோஸ்ட்லி இன்னொரு காமனாக இருக்கிற என்ன ஃபேக்டர்னா மொதல் 2 மேட்ச்லையுமே ஹோம் டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது இந்த தேர்ட் மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹோம் டீமே வின் பண்ணிடுவாங்களோன்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி தோணுது. பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடாது. ஸ்டாட்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பேசாது. ஆன் மேட்ச்சில் யார் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, யார் நல்லா விளாட்றாங்களோ அந்த டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஜெயிக்க போகுது எண்ட் ஆஃப் த டே. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது மோஸ்ட்லி. ஸோ சிஎஸ்கே இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் பேர் போன டீமு. ஸோ எதுவுமே இல்லைனாலும் இருக்கிறத வச்சு எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு சிஎஸ்கே நல்லாவே தெரியும். பட் ஆனால் அதெல்லாமே வந்து மகேந்திர சிங் தோனியோட கேப்டன்சி கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி பார்த்துருக்கோம். எம்எஸ் தோனி, துஷார் தேஷ்பாண்டே, சார்துல் தாக்கூர் இவங்கள மாதிரி பவுலர்ஸ் வச்சு குஜராத், மும்பை மாதிரியான ஸ்ட்ராங்கஸ்ட் டீமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2023 பொட்டலம் பண்ணியிருக்காரு மகேந்திர சிங் தோனி. பட் இப்போ வந்து அந்தளவுக்கு பொட்டலம் பண்ண ஒரு மகேந்திர சிங் தோனி கேப்டனாக இல்லாதையுமே தாண்டி அவர் கவுஹாத்திலேயே பார்த்தீங்கன்னா இல்லை, அவர் சேப்பாக்கிலே தான் பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணியிருக்காரு. ஸோ கவுஹாத்திக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா டீமோட ட்ராவலிங்கே பண்ணல அப்படின்னும் போது சிஎஸ்கேக்கு சஃபரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100% சஃபரிங்ஸாக தான் வந்து இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி ருத்ராஜ் கெய்க்வாட் என்ன பண்ண போகிறாரு, அலாங் வித் சஞ்சு சாம்சன் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண தான் போகிறாரு. பிஹைண்ட் த ஸ்டம்ப்ஸ் சஞ்சு சாம்சன் கீப்பிங் பண்ண போகிறாரா இல்லை கார்த்திக் சர்மா கீப்பிங் பண்ண போகிறாரா அப்படின்ற கேள்விகளுக்கு எல்லாமே விடை இன்றைக்கி நைட்டு நம்ம 7:30 மணிக்கு நம்ம பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவோம். ஸோ மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருங்க. அண்டு இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கமெண்ட்ரியில் ஜாயின் பண்ண போகிறதுமே பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போங்க மேட்ச் எல்லாம் எப்படி போகுதுன்ற ஒரு க்யூரியாசிட்டி இருக்க தான் செய்யுது. சிஎஸ்கே எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டியும் இருக்க தான் செய்யுது. ஆர்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பேலன்ஸ் சைடாக திட்டாங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற ஆர்ஆர் டீமை டிஃபீட் பண்ணுறது தாண்டா நான் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக இதுக்கு முன்னாடி பாஸ்ட் ஹிஸ்ட்ரியிலலாம் எடுத்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மீறியும் ரிப்பீட் பண்ணுவாங்களா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மேட்ச்சில் அந்த ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் ஹைப் காரணம்னு கன்ஃபார்ம் சொல்லி ஆகணுங்க.
ஸோ என்ன தான் வந்து ஆர்சிபி vs SRH, எம்ஐ vs கேகேஆர் வந்தாலுமே கூட இந்த சிஎஸ்கே சார் இந்த மேட்ச் தான் பார்த்திங்கன்னா ஒரு ஐபிஎல்லோட ஒரு ஓப்பனிங் மேட்சாக பார்த்திங்கன்னா எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ரொம்ப ஹைப்போட காத்துட்ருக்கேன் சிஎஸ்கே எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்றதுல. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆன் பேப்பர் அதெல்லாம் வச்சு பார்க்குறச்சே வந்து பார்த்திங்கன்னா 80% ஆர்ஆருக்கும் 20% சிஎஸ்கே தான் பார்த்திங்கன்னா கொடுக்கணும். பட் இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே அப்படிங்கிறதுனால சர்ப்ரைஸ் பண்ணுறதுல வந்து ரொம்ப பேர் போன டீமு. அந்த ஒரு சிங்கிள் ஹோப்பின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரெடிக்ஷனில் நான் வந்து சிஎஸ்கே இந்த மேட்ச் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன, யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்க கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஐ திங்க் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆருக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற பிளேயராக வந்து பார்த்திங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவையும் சிம்ரன் ஹெட்மேரையும் வந்து பார்த்திங்கன்னா நான் பிக் பண்ணுறேன். அவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்ஸ் ஆஃப் த மேட்சாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு தோணுது ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ். பட் ஃபார் சிஎஸ்கே எனக்கு யார் இருப்பாங்க அப்படின்னு தோணுது அப்படின்னா ஒரு சிவம் தூபேவும் சஞ்சு சாம்சனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்ஸாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு தோணுது. ஸோ இதெல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக என்னுடைய ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றத மறக்க கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய ப்ரெடிக்ஷனை வந்து மறுபடியும் சம்மரியாக சொல்லிடுறேன். சிஎஸ்கே இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது சர்ப்ரைஸ் பண்ணி ராஜஸ்தானை டிஃபீட் பண்ணிடுவாங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்றத மறக்காம கவுண்ட் பண்ணிட்டு போயிருக்கப்பா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.